लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் தலைமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா உதயடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2074வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 623வது பெரிய திருமொழி பாசுரம். திருநறையூர் பாசுரத்திலே இது 93வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழிகால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா ஒங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்கவாடும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. 623வது பெரிய திருமொழி பாசுரம். வந்த நாள் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னை சேர்கொடான் இது சிக்கென பெற்றேன் பொந்து உலாம் பொழிசூழ் குடந்தை தலை கோவினை குடமாடிய கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்மானை எம்பிரானே எத்தால் மறக்கேனே நான் எப்படி அவனை மறக்க முடியும் என்று சொல்கிறார். அவன் செய்த உபகாரம் சாதாரணமாக இருந்தால் நான் மறந்து விடலாம், அதையே கூட நன்றி மறக்கக்கூடாது என்று இருக்கும்போது அவன் செய்த மிகப்பெரிய உபகாரத்தை நான் எப்படி மறக்க முடியும், அவனுக்கு என்ன நான் கைமாறு செய்ய முடியும் என்று புலம்புகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. நான் மறப்பதற்கு முன்னிலே எம்பெருமானை மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் எங்கே எப்போது பிறந்தவனோ அப்போதே என்னுடைய மனதுக்குள் வந்து இடம் பெற்று கொடுத்து கொண்டான். அவன் சேர்ப்பதற்காக நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இருந்தாலும் கூட அவனாகவே என்னுடைய நெஞ்சினுள் புகுந்து விட்டான். அப்படி புகுந்து என் பெருமானை நான் எப்படி கைவிட முடியும்? வந்த நாள் வந்து என்கிறார். பிரதம ஸ்வீகாரத்திற்கு முன்பு தாம் இட்டது ஒரு பச்சை உண்டாய் அதுக்கு உபகரித்தான் ஆகிலரே இந்தான் என்னாவது அங்கனம் ஒன்றும் இல்லாமையாலே பிரதம ஸ்வீகாரத்தை வந்த நாள் என்னும் இத்தனையாய்த்து சொல்லவாவது என்று பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியான ஸ்ரீசுத்தி. தானாகவே என்னுடைய மனதிற்குள் இருப்பிடமாக கொண்டு வந்து விட்டான். திருவனந்தாழ்வான் முதலில் பக்காலில் போகாமல் நான் இருந்திருக்கிறேன். காலமெல்லாம் நான் அவனுக்கு தொண்டு செய்தேன் இல்லை. இருந்தாலும் கூட அவனாக என் மனதிற்குள் வந்து விட்டான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாய் அடிமை செய்ய வேண்டும் என்று நான் கொண்டிருக்கும் மனோரதத்தை தானாகவே ஏற்றுக்கொண்டு வந்ததனாலே யமன் வருகிற போது யமனுடைய ஆட்கள் என்னை துன்புறுத்தப்படும் போது கூட அவரிடம் என்னை விடாமல் என்னை காப்பாற்றி தன்னை நித்திய கைங்கரியம் செய்து கொள்ள வைத்து விட்டான். இப்பேறு யாருக்கு கிடைக்கும்? எதனால் எப்படி? இவன் என்னுடைய தந்தை, தந்தைக்கு தந்தை, அவனுக்கு அப்பன் என வழி வழியாய் எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் அழகான பொழில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருக்குழந்தையிலே எழுந்தருளி இருக்கிறான். கிருஷ்ணனாக அவதாரம் செய்த போது
யாதவர்களுக்கே உடைய விளையாட்டான குடக்கூத்து ஆடியவன், எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவன், என்னுடைய முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் சாமியாக இருக்கக்கூடியவன், அந்த நம்பியை நான் எப்போதும் மறக்க இயலாது என்று சொன்ன பார்க்கிறோம். வழி வழியாய் வந்து ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி என் தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை என்று பரம்பரை பரம்பரையாய் நான் அவனுக்கு அடிமைதம் செய்து கொண்டிருக்கிறேன். யமபடர்களிடமிருந்து மீட்டேன், நித்தியவாசம் செய்ய வைத்தேன், அவனிடமே வைத்து கொண்டுள்ள அவனுடைய கிருபையை எண்ணி நான் எப்படி மறக்க முடியும், எப்படி மறக்கலாம், எப்படி மறக்க முடியாது? ஏனென்றால் என்னால் அவனை மறக்கவே முடியாது. சிறிய உபகாரம் செய்தாலே நன்றியுடன் இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்த பெருமாளை நான் எப்படி மறப்பேன் என்று சொல்கிறார். குடந்தை நகரை பற்றி மங்களாசாசனம் செய்து அது திருநரங்கிலே பாடியிருக்கிறார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம். வந்த நாள் வந்து என் நெஞ்சி இடம் கொண்டான், மற்றோர் நெஞ்சி அறியான், அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னை சேர்க்கொடான், இது சிக்கன பெற்றேன். கொந்து உலாம் பொல்சூர் குடந்தை தலைக்கோவினை குடமாடிய கூத்தனை, எந்தையை எந்தை தந்தை தம்மானை எந்திரானை எத்தால் மறக்கேனே. காயேன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்புறுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருபாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நான் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.